இவ்ளோ சாஃப்ட் அண்ட் யம்மியான இந்த புட்டிங்க பிஸ்கெட்ல தான் பண்ணோம் அப்படிங்கிறத யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்க போது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருந்தேன். ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் இல்ல அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனா பால் கொஞ்சம் வார்மா இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த சுகர், பிஸ்கெட் எல்லாம் நல்லா வந்து ஊறி வரும். அதனால தான். இப்போ இந்த பால்ல தேவையான அளவு சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 18லேருந்து 20 மாரி பிஸ்கெட்ட வந்து நான் எடுத்துக்கிறேன். கூடவே கண்டென்ஸ்டு மில்க் வந்து உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷனல் தான். பட் ஆட் பண்றதால நல்லா ரிச் அண்ட் கிரீமியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிஸ்கெட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல விட்டுக்கலாம். மீன்வைல் எந்த பாத்திரத்தில இல்ல எந்த டின்ல நீங்க ஸ்டீம் பண்ண போறீங்களோ, அதிலேயே நீங்க டைரக்ட்டா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருந்தேன். அத நல்லா கோல்டன் கலர் ஆகுற அளவுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா கொஞ்சம் தீஞ்சா கூட ஒரு மாரி கசக்குற மாதிரி ஆயிடும். அத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கேரமலைஸ் ஆன இந்த சுகர அந்த டின் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அப்படியே சைட்ல வச்சுருங்க. இப்போ இந்த பிஸ்கெட் நல்லா ஊறி வந்திருக்கு. இதில சுகர் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா 2 முட்டைய ஆட் பண்ணிட்டு, இப்போ இந்த மிக்ஸ்சர ஒரு மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணி, நல்லா ஸ்மூத்தா நம்ம அரைச்சுக்க போறோம். நல்லா இந்த ஸ்மூத்தா அரைச்ச இந்த மிக்ஸ்சர வந்துட்டு, கேரமலைஸ் பண்ணோம் இல்லையா? அந்த டின்லேயே டைரக்ட்டா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அண்ட் இதே மெத்தட்ல நான் பிரெட் புட்டிங்கும் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில தண்ணி வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா சூடாக வச்சிருந்தேன். உள்ள வந்துட்டு ஒரு ரிங்க போட்டுட்டு, இந்த டின்ன மேல வச்சுட்டு, மேல ஒரு லிட்டோ இல்ல அலுமினியம் ஃபாயிலோ போட்டு நல்லா கவர் பண்ணிருங்க. ஏன்னா, ஸ்டீம் ஆகி வரும்போது தண்ணி உள்ள போகாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டு 40லேருந்து 50 மினிட்ஸ்க்கு லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தா புட்டிங் ரெடி ஆயிரும். புட்டிங் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு கத்திய விட்டு செக் பண்ணீங்கன்னா, கத்தி கிளீனா வரணும். ஸோ தட் உங்க புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு, அப்சைட் டவுன் ஃபிளிப் பண்ணீங்கன்னா, சூப்பர் யம்மியான புட்டிங் ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.